இயேசுக்குள்ளாக கூடி வந்திருக்கிறவங்க யாவருக்கும் நமது உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் சோதனை கொடுத்திருக்கிறேன். சில நாளிலே கூட மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து நம்ம ஒரு கேள்வியோட அந்த வேத வாக்கியத்திலிருந்து ஒரு கேள்வியோடு கேட்டு நம்முடைய பாடத்தை நாம் துவங்குவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிக்க. நம்முடைய பாடத்தின் தலைப்பு தான் யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இப்பதான் வாசித்தோம் வசனத்தில். ரொம்ப ஈஸியான பதில் தானே இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்றான். அப்போ கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் பதில் சொல்லுவோம். பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். சரி, கேள்விக்கு பதில் ஓகே. ஆனால் இப்போ இதை நம்ம ஒரு பிரசனமாக ஒரு பாடத்தின் தலைப்பாக எடுத்து பேசும்பொழுது மெய்யாகவே நாம் அப்படி செய்கிறோமா, பிதாவின் சித்தத்தை தான் நாம் செய்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமானது. அப்போ இங்கே இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறான். சரியான காரியம்தான். இயேசுவை கர்த்தர் என்று அழைப்பது சரியான ஒரு காரியம்தான். கர்த்தர் என்றால் எனக்கு அவர் கட்டளை கொடுக்க அதிகாரம் உள்ளவர், எஜமான், என்னுடைய எஜமான், உரிமையாளர் என்று அர்த்தம். அப்ப என்னுடைய எஜமானும் போது அவர் எனக்கு கட்டளைகளை கொடுக்க அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கு. மத்தேயு 28:18 நம்ம எல்லாருக்கும் தெரியும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார் இயேசு. அப்போ இன்னைக்கு மனிதர்கள் எழுப்பி நான் ஒன்று சொல்றேன் இதை செய்யுங்க அப்படின்னா நீ யாருங்க சொல்றதுக்கு, நீ சொல்றதை நான் ஏன் செய்யணும்னு நம்ம கேட்போம். தெரியாத ஆள்தான் கேட்போம். அதே ஒரு இடத்துல அதிகாரத்துல வந்து இதை செய் அப்படின்னு போலீஸ் யூனிஃபார்ம்ல ஒருத்தர் போட்டுட்டு தொப்பியெல்லாம் போட்டுட்டு வந்து போலீஸ்கார் ஒருத்தர் பெரிய ஆஃபீஸர் போய் அவர் செய்யுங்க அங்கே நில்லுங்க அப்படின்னா என்ன செய்வோம்? போய் நிற்போம். அப்போ அதிகாரம் உள்ளவர் என்றால் அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தே ஆகணும். இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய அதிகாரி என்று நம்ம பார்க்கணும். அப்போ லூக்கா 6:46 சொல்லும்போது சொல்றாரு, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி செய்யாமல் போகிறது என்னன்னு போது சரியாதான் சொல்லுகிறோம். இயேசுவை ஆண்டவர் என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும்னு தலைப்பு இருந்துட்டு ஏன் இயேசுவினுடைய அதிகாரத்தை பேசுகிறோம்னா, இயேசுடைய அதிகாரம் பிதாவுடைய அதிகாரம் என்று தனித்தனி அதிகாரம் இல்லை. ஏன்னா அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கும்போது எத்தனை நாமம் கட்டளையிடப்பட்டிருக்குன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 4:12 நான் வாசிப்போம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். அப்போ இயேசுவின் நாமம் தான், இயேசுவினுடைய அதிகாரத்தில் தான் என்னவா இருக்கிறது. இப்போ பிதாவுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னா இல்லை, பிதாவுக்கு அதிகாரம் இருக்கு. இருந்தும் பிதா என்ன செய்கிறார்? இயேசுடைய அதிகாரத்தின் கீழ் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ பிதா டைரக்ட் செய்தாலும் என்ன செய்கிறார்? இயேசுடைய நாமத்தை என்ன செய்கிறார்? கனப்படுத்தும்படியாக இயேசுடைய நாமத்திற்குள்ளாக எல்லாத்தையும் பிதாவிடத்திலேயே ஒருத்தர் ஜெபம் பண்ணி சேரணும்னா கூட ஜெபம் பண்ணா போயிட முடியாது, சேர்ந்துடாது. இயேசுவின் நாமத்தில் தான் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருப்பதே. இப்படி பிதாவிடத்தில் ஒருவன் சேரணும்னாலும் எந்த ஒரு காரியங்கள்னாலும் யோவான் 14:6 நமக்கு தெரியும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்றார். இப்படி இயேசுவின் நாமத்தை தேவன் உயர்த்திருக்கு. அப்போ இயேசுவை கர்த்தர் என்று சொல்வதும் ஆண்டவர் என்று சொல்வதும் சரியான நம்ம அழைக்கிறோம். அப்படி அழைப்பது மட்டும் போதுமானதல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும்னு பார்க்கிறோம். கொலோசியர் 3:17 வாசிப்போம். கொலோசியர் 3:17 இயேசுவினுடைய கட்டளைகளை, அதாவது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கட்டளைகளை நாம் அறிந்திருப்பது நல்லது. அறிந்திருப்பது மட்டும் போதும் சொல்றாரா? கொலோசியர் 3:17 வாசிப்போம். பிரியமானவர்களே, இப்ப பாருங்க, நாம் எதை செய்தாலும் என்று சொல்றார். இப்ப எதை செய்தாலும் என்று சொல்லும்போது வார்த்தையிலாவது கிரியையிலாவது நீங்கள் எதை செய்தாலும், அப்போ
நமக்கு கட்டளைகள் சொல்லும்போது சபை கூட்டத்தில் வந்து அமர்ந்துட்டு போறதுக்கு மட்டும்தான் சில கட்டளைகள் தான் இருக்கிறதா வேத வாக்கியத்துல? இயேசு நமக்கு அவ்வளவுக்கு தான் அதிகாரியா அப்படின்னா இல்லை. ஆண்டவர் சொல்லும்போது நம்ம வீட்டில் இருந்தாலும் அவர் நம்முடைய ஆண்டவர் தான். அப்போ அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள் இருக்கிறது. இப்போ பெற்றோராக இருந்தோம்னா பிள்ளைகளை என்ன செய்யணும்? அவங்களுக்கு கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் நடத்துவீர்களாகன்றார். பிள்ளைகளாக இருந்தால் என்ன செய்யணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். புருஷன் மனைவி அன்பு கூறணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இப்படி சபையில மட்டுமல்ல, சபையிலையும் வீட்டில் இருக்கும் பொழுதும் வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் ஒரு அரசாங்க அலுவலகமாக இருந்தாலும் நம்ம எங்கே என்ன செய்தாலும், அப்போ வார்த்தையிலாவது கிரியையிலாவது நம்ம எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து என்று சொல்றார். அப்போ அப்படி செய்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். அப்போ நம்ம கை கொள்ளலை அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? அப்ப நம்ம கை கொள்ளுகிறவர்களா இருக்கணும்னு தான் நம்ம பார்ப்போம். யோவான் 12:48 வாசிக்கும்போது, மெய்யாகவே நாம் தேவனுடைய கட்டளைகளை மீறும் பொழுது அப்ப என்ன செய்கிறோம் என்று பாருங்க. யோவான் 12:48 வாசிப்போம். அப்ப பாருங்க, யோவான் 12:48 வாசிக்கும் போது பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த நாம் மெய்யாகவே ஏன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறோம்? பரலோகத்துக்கு போனோம் நம்ம எல்லாருமே பதில் சொல்றோம். நிறைய வசனங்களை அறிந்திருக்கிறோம். இந்த நன்மை வேண்டும், சமாதானம் தேவனோடு இருக்கணும், இப்படி நிறைய காரியங்களை நாம் சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிற நாம் அதையெல்லாம் தொடர்ந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன பார்க்கணும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே என்று சொல்லுகிறான். இப்போ மெய்யாகவே நான் எப்போ இயேசுவை தள்ளினேன், நான் எப்போ அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் போனேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ரொம்ப சுலபம். யோவான் லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போனோம்னா அங்கே இயேசு சீசர்களை அனுப்புகிறாரு. அப்போ அனுப்பின பிறகு அவங்க வந்து திரும்ப வந்து என்ன செய்கிறாங்க? எங்களுக்கு பிசாசுகள் எல்லாம் கீழ்ப்படியுதுன்னு 20வது வருஷத்துல அவங்க சொல்றாங்க. அப்போ அதுக்கு சந்தோஷப்படாதீங்கன்னு இயேசு சொல்றாரு. 16வது வசனத்தில் ஒருவன் சீஷனை, இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் சீசர்கள் அவர்களுடைய உபதேசத்தை ஒருவன் கேட்டு ஏற்றுக்கொள்வான்னா யாரை ஏற்றுக்கொள்கிறான்? வாசிப்போம். லூக்கா 10:16 16 வாசி. பாருங்க பிரியமானவர்களே, அப்போ நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வது அப்படின்னா அவர் மூலமாய் சொல்லப்பட்ட உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதா இருக்கிறது. அதே போல இயேசுவை அஸ்டை பண்ணுவது. ஏன்னா யோவான் 12:48 படிக்கிறது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னும்போது அப்போ மெய்யாகவே நாம் எப்போ அவரை தள்ளுகிறோம்? இங்கே வாசிக்கிறோம் இல்லைங்களா? இயேசுடைய வார்த்தைகளை ஒருவர் சொல்வாரானால், சீசர்களாக இருக்கட்டும் அவங்க அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வார்த்தைகளை ஒருவன் தள்ளினால் இயேசுவை தள்ளுகிறான். இயேசுவை தள்ளுகிறவன் பிதாவையும் என்ன செய்யணும்? அப்போ இயேசுவை அசட்டை பண்ணுகிறவன் பிதாவையும் அசட்டை பண்ணுகிறான் என்று இங்கே சொல்லுகிறான். அப்போ நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்று சொல்லும்போது நாம் என்ன செய்வதா இருக்கிறது? அவருடைய உபதேச சட்டங்களை ஏற்றுக்கொள்றதுன்னு போது கேட்டு அதோடு இல்லை, கை கொள்ள வேண்டியது அவசியமாகும். 1 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிக்கும் போது தெசலோனிக்கே சபையார் எப்படி பிரயாசப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவங்க ஏற்றுக்கொண்ட விதம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்றதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் தேவனுக்கு எங்களை கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷவசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவசமாக ஏற்றுக்கொள்வதனாலே நாங்கள் இடைவிடாமல் தேவசோசம் இருக்கிறோம். அது மெய்யாகவே தேவசம் தான் விசுவாசிகள் முன்னிட்டு பலன் செய்கிறது. சரி, அப்போ 1 தெசலோனிக்கேயர் 2:13 இயேசுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்லும்போது இவங்களுக்கு இயேசுவை நேரடியாக பேசினாரானா? இங்க யாரு பேசியிருக்கிறா? தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு அப்போஸ்தலரால் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அது பேசினது யாரு? மனுஷர் தான். ஆனால் அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்யும். 1ஆம் நூற்றாண்டில் வந்து நிறைய பேர் படிப்பறிவு இல்லாதவங்க. அப்போ படிப்பறிவு இல்லாதவங்கன்னும் போது அவங்க கையில வேத வாக்கியமாவது இருந்ததா? யாராவது ஒருத்தர் படிச்சு சொல்லனா அன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்.
வேத வாக்கியங்கள் எல்லாம் மிக விலையேற பெற்றது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அப்போ அன்றைக்கு அவங்க வேத வசனத்தை கேட்கறதுக்கு தான் அதிகமான சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கிறது. பரிசுத்தாவின் வரங்கள் இருந்ததுனாலே, டீச் பண்ணுற வரங்கள் இருந்ததுனாலே அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை போதித்தாங்க. அப்போ மனுஷன் மூலமாக அவங்க கேட்டாங்க. இன்னைக்கு நமக்கு பிரசங்கிக்கிறவர் தேவனுடைய வார்த்தையை தான் பிரசங்கிக்கிறாரான்றத செக் பண்ணுறதுக்கு அவங்கவுங்க கையில் பைபிள் இருக்கு. அவரவர்கள் என்ன செய்யலாம், வாசிக்கவும் தெரியும். வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சிலரை தவிர மற்றவங்களால வாசிக்க முடியும். வீட்டுக்கு போய் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் தான் சொன்னார் அவர், இந்த வசனம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையான்னு செக் பண்ணிக்க கூட முடியும் நம்மளால. உங்களில் அநேகர் நான் வசனத்தை தப்பா சொன்னாலும், இல்லை பிரதர் நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்ற அளவுக்கு வசனங்கள் உங்களுக்கு கேட்டு கேட்டு மனப்பாடம் கூட ஆயிருக்கு. அப்போ தேவ வசனம் அடுத்தபடியாக நம்ம கேட்கிறோம். அப்போ இயேசுடைய வார்த்தைகளை கேட்க முடியும். கேட்கிற நாம் அவைகளை ஏற்றுக்கொண்டு, அப்போ இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்ம சொல்கிறார். அப்போ ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும், அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பேலன்ஸ் செய்கிறதுனா. விசுவாசிப்பதுனா என்ன செய்வது? இப்போ லூக்கா 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்க வேணாம். நல்ல நிலம் விசுவாசித்தாங்கன்னா அவங்க என்ன செய்தார்கள் பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ 30, 60, 100 பலன் கொடு. அதுவும் வசனத்தை ஏற்றுக்கொண்டு உண்மை நன்மையான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுத்தாங்க. லூக்கா 8:15 நம்ம படிக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலையும் விதைக்கிறவனை பற்றி உண்மையில் அதே 23வது படிக்கும்போது வசனத்தை உணர்ந்து கொண்டாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க கனி கொடுத்தார்கள் என்று அர்த்தம். அப்போ வசனத்தை விசுவாசித்தார்கள் அப்படின்னா தெசலோனிக்கேயர்கள் என்ன செய்தார்கள், தேவ வசனம்தான் என்று ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பது மட்டுமல்ல, விசுவாசிப்பது என்றாலே அதை சம்மதித்து கை கொண்டிருப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் கிரியை இல்லைனா பூர்ணப்படாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பாருங்க நம்ம கேட்டு, அப்போ யார் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பான், நம்முடைய பாடத்தின் தலைவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன். அப்போ பிதாவின் சித்தம் எங்கே இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை ஒருவர் கை கொள்வாரானால் அவர் என்ன செய்யப்பட முடியும், பரலோகம் போறதை இன்னொரு வடிவத்தில் சொல்லணும்னா எபிரேயர் 5:9 சொல்லும்போது நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணர் ஆகின்றார் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து காரணர் ஆகினா நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தான் அவர், எங்களுக்கு தெரியும், புதிய ஏற்பாடுலாம் அவர் சொன்ன சத்தியம் தான் எனக்கு தெரியும், எல்லாமே நம்ம கேட்கிறோம், எல்லாமே நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம், ஆனால் கை கொள்ளலை. அப்போ எப்படி வளர முடியும், அல்லது அப்போ எப்படி அவர் நமக்கு ரட்சிப்பை அருள முடியும், காரணராக இருக்க முடியும்? ஏன்னா அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணம். அப்போ இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார் அவர்? அப்போ இதையே நம்ம சுட்டி காட்டுகிறோம் என்றால், அப்போ நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அல்லது நித்திய ரட்சிப்பை அடையணும்னு விரும்புகிற நாம் அதற்கு செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசனத்தை கை கொண்டு நடக்க வேண்டியது அவசியமாகிறது. அப்போ வசனத்தை கை கொள்ளலைன்னா கேட்கிறவர்களாய் மட்டும் இருப்போமானால் பாருங்க என்ன நமக்கு நாமே செய்து கொள்கிறோம் சொல்றாரு. வாசிப்போம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 1:22. சரி, அப்ப திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் தான். நமக்கு இப்போ வாசித்தோம் வேத வசன பகுதியில் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28. அப்போ அந்த 2 குமாரரை பத்தி கேள்வி கேட்கும்போது, அதாவது மூத்தவன் இளையவன், ஒரு தகப்பனுக்கு 2 குமார் இருக்காங்க. மூத்தவன் கிட்ட தகப்பன் சொல்வார், என் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்தார், போக மாட்டேன்னு சொன்னான். ஆனால் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான்னு படிக்கிறோம். அதே போல இளையவன் இடத்திலும் சொல்றார் தகப்பன், என் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்யணும், அவன் போகிறேன்னு ஐயானா நான் போகலை. இயேசு கேட்டார் அங்க இருந்தவங்க கிட்ட, இந்த 2 பேர்ல யார் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவன், தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் கேட்டா எல்லாரும் என்ன பதில் சொன்னாங்க? நம்ம என்ன பதில் சொல்லுவோமோ அதான் அவங்களும் சொன்னாங்க, மூத்தவன் தான். போகிறேன் ஐயான்னு சொல்லி போகாமல் இருந்தவன் இளையவன், அவன் கீழ்ப்படியில. போக மாட்டேன்னு சொன்னா ஆனா மனஸ்தாபப்பட்டு போனான். இப்போ மூத்தவன் தான் கீழ்ப்படிந்தவன் சொன்னான். அப்போ யாக்கோபு 1:22 வாசிக்கும் பொழுதும் நாம் வசனத்தை கேட்கிறோம், அதன்படி செய்யலை. அப்போ நாம் என்ன செய்யலை? தேவனுடைய சித்தத்தை செய்யலை. 22வது வசனத்தில் அப்போ என்ன செய்கிறோமா? நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம் என்று சொல்றோம். வசனம் 25
ஆனால் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றாரு? 25 வாசிப்போம். யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணம் இருக்கிறார். அதை நிலைத்திருக்கிறவனை கேட்கிறது மறக்கிறவனாயிராமல் அதை கேட்டு கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்தியில் பாக்கியம். பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, யாக்கோபு 1:25 வாசிக்கும்போது மெய்யாகவே யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான் என்று சொல்றாரு இல்லையா? அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளஸ்டு. அப்படின்னா யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து. அப்ப செய்கிறவன். ஆபிரகாமை தேவன் ஏன் ஆசீர்வதித்தார்? கீழ்ப்படிந்தார், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். இப்படி வேத வாக்கியத்திலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீதை சொன்னார். ஏன் தாவீதை சொன்னார்? 1 ராஜாக்கள் 15:5 நாம் வாசித்தோம்னா, தேவனுடைய கட்டளைகளில் அவர் என்ன செய்யல? ஒன்றையும் விட்டு விலகாமல் அப்படின்னு வாசிக்கிறோம். எந்த சங்கதி தவிர, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர ஒன்றையும் விட்டு விலகாமல் கீழ்ப்படிந்து நடந்தவர் தாவீது. ஸோ இப்படி தேவன் கீழ்ப்படிந்த மக்களை தமக்கு பிரியமானவர்கள் என்று தேவன் சொல்றதை நாம் பார்க்கணும். அப்போ கீழ்ப்படிவது என்பது அதுதான் பரலோக ராஜ்யத்தில் நம்மை பிரவேசிக்க செய்யும் என்பதை இயேசு சொன்னது மட்டுமல்ல, டீச் பண்ணது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அதை தன்னுடைய ஜீவியத்தில் அவர் என்ன செய்தார்? அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து அதை நமக்கு அடிச்சுவடாக விட்டு சென்றிருக்கிறார். 1 பேர் 2:21 அவருடைய அடிச்சுவடு இருக்கு இல்லையா? என்ன அடிச்சுவடு? அவருடைய அடிச்சுவடு. பிலிப்பியர் 2:8 வாசிக்கும்போது இயேசு எப்பவுமே பிதாவின் சித்தத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யாமல் பாவம் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இல்லை இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிலிப்பியர் 2:8 வாசிப்போம். அவர் மனுஷமாய் காணப்பட்டு மரணம், அதாவது சிலுவையில் மரணம் அமைத்தார். அப்போ பாருங்க, இயேசு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்றார். அப்ப இயேசு எப்பொழுதுமே என்ன செய்கிறவராக இருந்தார்? பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய், பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவராய் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவர் தைரியமா கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டுன்னு உங்களை யார் சொல்ல முடியும்? யோவான் 8 கேட்கிறாரு. 1 பேர் 2:22 வாசித்தோம்னா, இயேசு பாவம் செய்யவில்லை என்று பிதா சாட்சி கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிவதுனா என்னன்னு நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் பாவம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோம். போன வாரத்தில் சண்டேல கூட நம்ம படித்தது என்னன்னா, தேவனிடத்தில் சேருங்கள் நம்ம படித்தோம். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம அவரிடத்தில் சேர முடியும். பாவம் செய்தால் ஏசாயா 59:1-2 படி பாவம் செய்யும் பொழுது தேவனை விட்டு நாம் பிரிஞ்சிடுறோம். அப்போ பிரிஞ்சிடணும் போது பிரிந்த நபர்கள் எங்கே போகிறாங்க? அப்போ நம்ம தொடர்ந்து இந்த நாளில் கூட பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பான்னு கேள்வி கேட்கும்பொழுது பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பிதாவின் சித்தம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அவைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கணும். அப்போ நாம் பிதாவின் சித்தத்தை கை கொண்டு நடந்தால்தான் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஆனால் இதில் கை கொண்டு நடக்கிறதுல கூட பார்க்கிறப்போ சில கட்டளைகளை நாம் கை கொள்கிறோம், அநேக கட்டளைகளை கை கொள்ளாமல் இருக்கும். அப்போ நாம் பிரவேசிக்க முடியுமா? ஏன்னா நீதிமொழிகள் 20:6 நம்ம வாசிப்போம். எல்லாருமே நம்ம அவங்கள பற்றி கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? நிறைய பேர் சொல்றாங்க, செத்தவர் உடனே பரலோகத்தில் இருக்கிறான்றாங்க. ஆனால் வேத வாக்கியம் மரித்தவங்க பாதாளத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லுது. ஐயா மரிச்சிட்டாரு, ஐயா இப்போ பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரோட உலாவிட்டு இருக்கிறாருன்றாங்க. சில பேர் உயிரோடு இருக்கும்போதே என்ன சொல்லிடுறாங்க. சரி, இது மாதிரி எத்தனையோ பொய்கள் இருக்கிறதை பார்க்குறோம். அப்போ பரலோகத்துக்கு போறதை பற்றி மனிதர்களுடைய கருத்துக்களை கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நீதிமொழிகள் 20:6 வாசிங்க. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாரத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடித்தவன் யார்? அப்போ பாருங்க, இங்க உண்மையுள்ளவனை ஒருத்தனும் இல்லை என்று சாலமோன் தீர்ப்பு செய்யல. உண்மையுள்ளவனை கண்டுபிடிப்பவன் யாருன்னு கேட்கிறார். நான் சொல்லிக்கிறேன், நான் சரியானவன், நான் கரெக்டாக கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறேன், நான் தாங்க சர்ச்சில் சரியா இருக்கிறேன், வேற யாருங்க என்னமா இருக்கிறான்னு ஒருத்தர் தட்டி சொல்லிக்கலாம். அப்படி சொல்றதுனால் நாம் உண்மையுள்ளவங்கள ஆயிடுறதில்ல. அப்ப நீதிமொழிகள் 20:6 வாசிக்கும்போது மனுஷர் என்ன செய்வாங்க? சரி, பெரும்பாலும் தாங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவாங்கன்னும் போது எல்லாருமே எதை சொல்லுவோம்? ஏன் நீங்க எப்படிங்க இப்படி பரலோகத்துக்கு போவேன்னு சொல்றீங்கன்னா, ஆமாங்க, நான் அன்னைக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இப்படி நடந்தேன், இப்படி செய்தேன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இப்படி நம்முடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் நேற்றுக்கு உங்களை நான் அங்கே பார்த்தேனே அப்படின்னு ஒரு சகோதரர் ஒரு ஒயின் ஷாப்பாண்ட பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டார்னா என்ன சொல்லுவார்?
இல்லை பிரதர், அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அப்படின்னா என்னது? பாவம் செய்ததை சொல்றதில்ல. இப்போ தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துவாங்கன்னும் போது அவங்க அந்த வாரத்தில் செய்த கீழ்ப்படிதல் கிரியைகளை மட்டும் சொல்றாங்க, அவங்களுடைய பாவத்தை பற்றி சொல்ல. அப்போ நாமகரண கூடத்தாரில் எங்களுக்கு உற்சாகம் இருக்கு, வாஞ்சை இருக்குன்றாங்க. ஆனால் எத்தனை பேர்கிட்ட பெருமை இல்லாமல் இருக்கு? பிரிவினை கூட்டத்தாருடைய ஊழியக்காரர்கள்கிட்டையும் சரி, அதை நடத்துகிற பெரிய பெரிய போதகர்கள்கிட்ட எவ்வளோ பெருமை இல்லாமல் இருக்கு, பொருளாசை எவ்வளோ பேர்கிட்ட இல்லாமல் இருக்கு. எவ்வளோ கோடி கோடியாக பணம் இருந்தாலும் பணமே இல்லைன்னு காணிக்க அனுப்புங்கன்னு அவங்க பேப்பர்ஸில் என்ன செய்கிறாங்க? கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்கள பற்றி என்ன? பொருளாசையை பற்றி என்ன? இப்படி கர்த்தருடைய சபையிலையும் நமக்குள்ளேயும் என்னெல்லாம் இருக்கக்கூடும்? அப்போ பாருங்க, இந்த அதாவது தயாளத்தை பிரசித்தப்படுத்துறதுன்னு போது நாம் கீழ்ப்படிந்ததை மட்டும் நம்ம சொல்லி என்ன செய்கிறோம்? நான் கீழ்ப்படிந்துட்டேன்றோம். குறைவுகளை பற்றி நம்ம கண்டுக்காம போயிடும். ஏன்னா எனக்கு 80% கீழ்ப்படுகிறேன், 20% குறைவு இருக்குன்னா, நான் சந்திக்கிற நபர்கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு 50% குறைவு இருக்கிறதுனால அவர் முன்னாடி நான் கீழ்ப்படிஞ்சவன் போல என்னை காமிச்சுக்கிறேன், ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ஆனால் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம கம்பேர் பண்ணணும்னு நம்ம அறிந்திருக்கிறோம். சரி, எப்படி இருந்தாலும் சவுலை போல இருந்தால் என்ன ஆகும்? ஏன்னா மத்தேயு 7:21 23 வசனங்களை நாம் படிக்கும்போது, நியாயத்தீர்ப்பு நாளில் சிலர் இயேசுவிடத்தில் வாதம் பண்றாங்க. என்னன்னு? நாங்க தான் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், நாங்க தான் அற்புதங்கள் செய்தோம், சாசுகளை துரத்தோம், இதெல்லாம் செஞ்சோமே அப்படின்னு விவாதிக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க மனதில் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அப்போ அங்கேயும் தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துறாங்க, நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொல்றாங்க. பாருங்க, அப்போ அப்படி சொன்னதுனால அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போல. அப்போ சவுல் கூட பார்க்குறப்போ 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது சாமுவேல் சவுலை பார்த்து கேட்டப்போ சவுல் என்ன சொன்னாரு? நான் ஏதாவது நான் கீழ்ப்படிஞ்சனா இல்லையா எனக்கே தெரியல, ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்களே தெரிஞ்சுங்க அப்படின்னு சொன்னாரா? அல்லது என்ன சொன்னாரு? 13வது வசனத்தை படிக்கும்போது 1 சாமுவேல் 15:13 சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். சாமுவேல் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் என்ன செய்யறாரு? துருன்னு பதில் சொல்றாரு. என்னன்னு? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன சவுலுக்கு? பாருங்க, அவர் ஒரு ராஜா, அமலேக்குக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனோம். அவர் போனார், சவுல் போனார். அதே போல யுத்தத்தில் அவர் கொன்னும் போட்டார் அநேகர். தேவன் சொன்னதை நிறைவேற்றினேன்னு அவர் சொல்றாரு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் 11 முன்னாடியே என்ன செஞ்சிட்டாரு? கர்த்தர் சொல்லிட்டாரு. என்னன்னு? 11வது வசனம், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். பாருங்க, சவுல் அப்போ நம்ம கேட்கலாம், என்ன யுத்தத்துக்கு கர்த்தர் போனாரு இஸ்ரவேலரை கூட்டிட்டு, கீழ்ப்படிஞ்சார் தானே? ஆமா, கீழ்ப்படிஞ்சாரு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு அவரை பத்தி? நிறைவேற்றாமல் போனான் அப்படின்னு சொல்றாரு, நிறைவேற்றலைன்றார். ஆனா சவுல் என்ன சொல்றாரு? நான் தான் நிறைவேற்றிட்டேன்ன்றார். அப்ப பாருங்க, தேவன் கொடுத்த கட்டளைகளில் எத்தனை கட்டளைகளை அவர் நிறைவேற்றினார், எத்தனை நிறைவேற்றல அப்படின்னு நம்ம தேவன் பர்சன்டேஜை வச்சு என்ன செய்யல? சவுலை தீர்ப்பு செய்யல. 90% கீழ்ப்படிஞ்சிட்டார் சவுல். அப்புறம் ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? நிறைவேற்றல அப்படின்னு ஏன் சொல்றாரு? அப்படி நம்ம ஆண்டவர் கர்த்தர்கிட்ட இயேசு கிறிஸ்து கிட்ட விவாதிக்க முடியுமா? பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? அங்கே நிறைவேற்றலன்ட்டாரு. அப்ப என்ன செய்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இங்கே வாசிக்கிறோம் 22 23 வசனத்துல சவுல் செய்தது பில்லி சூனிய பாவம்ன்றார், லீலா முரட்டாட்டம்ன்றார். 23 பில்லி சூனிய பாவம், அப்புறம் விக்கிரக ஆராதனை, முரட்டாட்டம், இரண்டங்கம் பண்ணுதல், இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அப்போ சவுல் ஒருவேளை நியாயத்திற்கு நாளை கேட்க முடியுமா? நான் தான் நீங்க சொன்னதை கீழ்ப்படித்தேனே. ஆமா, எவ்வளவு கீழ்ப்படிஞ்சீங்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா சாமுவேல் அடுத்து கேட்கிறார், கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு சவுல் சொன்ன உடனே கேட்கிறார், என் காதுல விழுற ஆடு மாடுகளுடைய சத்தம் என்னன்னு கேட்கிறார். அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் அழிச்சு போடணும், புருஷர் ஸ்திரீலேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாத்தையும் அழிச்சு போடணும். அதெல்லாம் கீழ்ப்படிஞ்சார்.
ராஜாவை உயிரோடு பிடிச்சார். அப்புறம் ஆடு மாடுகள்லையும் ஒட்டகம், கழுதை இதெல்லாத்தையும் அழிச்சு போட்டுன்னு சொன்னார் கர்த்தர். ஆனால் அவர் என்ன செய்தார்? ஆடு மாடுகள் முதலானவைகளில் முதல் தரமான, இரண்டாம் தரமானது உயிரோடு பிடிச்சார். அப்ப கர்த்தர் எத்தனை கீழ்ப்படிந்தார் என்கிற அந்த கீழ்ப்படிதல் பட்டியலை பார்த்தாரா, எத்தனை மீறினார் என்று மீறுதலை பார்க்கிறாரா? நம்ம எல்லாரும் சேர்ல ஒருவேளை சாஞ்சு உட்காந்துருக்கலாம். இப்ப நம்ம இதை பத்தி பார்க்கிறப்போ சேர் முன்னாடி வந்து உட்கார்ற மாதிரி இருக்குல்லையா அந்த கேள்வி. அப்ப நாம கீழ்ப்படிந்ததை குறித்து நீதிமொழிகள் 26 நம்ம சொல்லிக் கொள்கிறோம், நம்முடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துறோம். ஆனா கர்த்தர் பார்க்கிற விதமாய் நம்மை பார்ப்போமானால் நாம் எதை பார்ப்போம்? சவுலுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் பார்த்தாரா, மீறுதலை பார்த்தாரா? அந்த மீறுதலை எப்படிப்பட்ட பாவத்துக்கு ஒப்பாய் பேசுகிறார் பாருங்க. இரண்டங்க பண்ணுதல், அப்புறம் பில்லி சூனிய பாவம், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும். சரி, நான் எப்போ விக்கிரக ஆராதனை செஞ்சேன் நம்ம கேட்க வேண்டாம். எப்பொழுதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோமோ அந்த பாவங்கள்லாம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? அப்போ நாம் நம்மை என்ன செய்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது? நாம் கர்த்தருக்கு தான் கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய எல்லா கட்டளைகளுக்கு தான் கீழ்ப்படுகிறோமா? 80%, 50%, 60%? இதன் சதவீதம் இல்லை, எவ்வளவு கீழ்ப்படியவில்லை என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கீழ்ப்படியும்படியாக நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அப்பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். இல்லைன்னா நீதிமொழிகள் அநேக வசனங்கள் நமக்கு எச்சரிக்கையா இருக்குது இல்லையா? நீதிமொழிகள் 16:2, 21:2 இதெல்லாம் வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நீதிமொழிகள் 3:5 கூட அதான் சொல்றாரு இல்லையா? உன் சுய புத்தியின் மேல் சாயா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டுன்றார். அப்ப அவங்களுடைய இருதயம் என்ன செய்யும்? செம்மையானதை செய்யும். அப்ப தேவன் ஆனால் என்ன செய்கிறார்? அவருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை சோதிக்கும் பொழுது மெய்யாகவே நாம் கீழ்ப்படியத்தக்கதாக, தேவனுடைய எல்லா கட்டளைகளும் கீழ்ப்படியத்தக்கதாக நமக்கு திட்டம் இருக்கிறதா, செய்கிறோமா, இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறதே பார்க்கணும். 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கும் பொழுது மீண்டும் பாருங்க, அங்கு கிரியைக்கு தக்கதாக என்பதை நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:10 வாசிப்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்படுகிறோம். பாருங்க, அப்ப இங்க வாசிக்கும் போது அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. அப்ப நிறைய நேரங்களில் நான் செய்யணும்னு நினைச்சேன், செய்யல. ஏன்னா சிலர் இப்ப சவுல் எப்படி நான் ஆண்டவருக்கு பலி செலுத்த நான் உயிரோட பிடிச்சேன்னு சொல்றாங்களோ அது மாதிரிதான் ரோமர் புஸ்தகத்துல சொல்லுவார் 3:8 நன்மை வரும்படி தீமை செய்யலாம் என்று சொல்வோமாக. அப்படி சொல்றவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்புன்றார். அப்போ தீமையை செய்யறாங்க, ஆனா எதுக்கு? நன்மை வரும்படிக்கு. நீங்க ஏன் பிரசங்க பீடத்துல நின்று போய் சொன்னீங்க, நீங்க கட்டுக்கதைகளை சொல்றீங்கன்னு சில ஊழியக்காரங்களை கேட்டோம்னா என்ன சொல்றாங்க? அதை சொன்னாதாங்க ஜனங்களுக்கு புரியும். ஆண்டவர் வழியில நான் அவங்கள நிலை நிறுத்துறேன். எதை சொல்லி? சொந்த வார்த்தைகளை பேசி, கள்ள போதனைகளை பண்ணி, தேவனுடைய வார்த்தை இல்லாத எது ஒண்ணுமே, சத்தியம் இல்லாத எது ஒண்ணுமே என்னவா இருக்கிறது? ஒன்று சத்தியம், அது தேவனுடைய வார்த்தை. மற்றதெல்லாம் என்னவா இருக்கிறது? மனுஷனுடைய பொய்கள் தான். அப்ப சத்தியம் இல்லாத ஒன்றை நாம் பேச பிரசங்கித்தாலும் அது என்னவா இருக்குது? ஆண்டவருக்காக நான் செய்யறேன்றாங்க. சவுல் ராஜாவை போலதான் இருக்கிறாங்க அவங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன இருக்கும்? 2 கொரிந்தியர் 5:10 படி நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி. அப்ப தீமைக்கு தக்க பலன் தான் அங்க கிடைக்கும், அது நன்மை இல்லை. இப்படி நன்மை என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்வதுதான் நாம் பார்க்கணும். அப்ப பாருங்க, நம்ம சில கேள்விகள் கேட்கிறோம். அதாவது என்னன்னா, இதெல்லாம் செய்வது தேவனுக்கு கீழ்ப்படிவதா? இப்ப சவுல் ராஜா கொஞ்சம் கீழ்ப்படிந்தார். 1ஆம் நூற்றாண்டுல கூட இயேசு பரிசேயர் 2 பேரையும் கம்பேர் பண்ணோம்னா இயேசு எல்லா தேவனுடைய கட்டளையும் கீழ்ப்படிந்தார். பரிசேயர் அவங்க கூடவே எதுவும் இருந்தது, தேவனுடைய சத்தியத்தை போதிச்சாங்க. மத்தேயு 23 இயேசு சொல்லும்போது அவங்க சொல்லுகிறவைகளை செய்யுங்கள்னார். தேவனுடைய சத்தியத்தை டீச் பண்ணாங்க. ஆனா அவங்க கீழ்ப்படிந்தாங்களா? மத்தேயு 23:3-4 சொல்ல அவங்க தங்களுடைய விரல் நுனியில கூட தொட மாட்டாங்கன்னார். அவங்க கை கொள்ள மாட்டாங்க, அவங்களுடைய செய்கையின்படி செய்யாதீங்கன்னார். அப்படி ஒரு பிரசங்கியாரே நாம் இருந்தோம்னா என்ன ஆகும்?
சரி, பரிசேயர் அப்போ வேத பிரமாணங்களை அறிந்திருந்தாங்க, மற்றவங்களுக்கு போதிச்சாங்க, அவங்களும் சில கட்டளைகளை கை கொண்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்ன மத்தேயு 23வது வசனத்தை நாம் படித்தோன்னா, அவங்க தேவனுடைய கட்டளையில் தசம பாகம் என்கிற ஒரு பகுதியில் தசம பாகம் கொடுத்தாங்க. ஆனால் தசம பாகத்திலே 2 பகுதி இருந்தது. அதில் எதை அவங்க விட்டுட்டாங்கன்றார் கர்த்தர்? நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் விட்டு விட்டீர்கள்ன்றார். அப்போ ஒரு பகுதியை மட்டும், ஒரு தேவனுடைய கட்டளையில் உள்ள ஒரு பகுதியை மட்டும் கை கொண்டாலே போதும் நாம் நினைக்க முடியாது. அப்போ ஒரு கட்டளைகளின் ஒரு பகுதி புறம்பான ஒரு காரியம், அதையும் நம்ம கை கொள்ளணும். உள்ளாத மனுஷனிலும் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? நம்முடைய இன்னொரு பாகத்தையும் கை கொள்ளணும். இப்போ ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோட விபச்சாரம் செய்கிறானா? சரீரத்தில் ஒன்றும் செய்யல, ஆனால் இருதயத்தில் என்ன செய்திருக்கிறான்? அவளோட விபச்சாரம் செய்தாயிற்றுண்டார். அப்போ 2 காரியங்கள் அங்கே இருக்கிறது. நான் இச்சையோடு பார்ப்பேன், வேற ஒன்றும் செய்ய மாட்டேன், அப்போ நான் பாவி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இப்படி நிறைய கட்டளைகள் நம்ம பார்க்குறோம். 2 பாகம் இருக்கிறதே பார்ப்போம். கொடுக்கறது கூட விசனமாய் கட்டாயமாய் கொடுத்தால் என்ன ஆகும்? அதே நேரத்தில் உற்சாகத்தோட அன்போடு செய்தால் என்ன ஆகும்? அப்போ 2 பகுதி இருக்கிறதே பார்க்குறோம். அப்போ ஒரே ஒரு தேவனுடைய கட்டளையிலேயே அதில் இப்போ 10 கட்டளைகளில் நான் 10 கட்டளைகளை 9 கட்டளைகளை கை கொண்டு ஒரு கட்டளையை மீறினாலும் பாவம் தான். இப்போ உதாரணத்துக்கு பரிசேயரை எடுத்துக்கிட்டோன்னா, தேவனுடைய பிரமாணத்தையும் போதிச்சுட்டு வந்தாங்க, பாரம்பரியங்களையும் போதிச்சாங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள்னார், அதுவும் வீணாச்சு. அப்போ 10ல் 9 தேவனுடைய கட்டளை, 1 மனுஷனுடைய கட்டளை சேர்த்து கை கொண்டாலும் பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய கட்டளைகளில் ஒரே ஒரு கட்டளையை நம்ம எடுத்துட்டு அந்த கட்டளையை நம்ம கை கொள்கிறோம், ஆனால் அதில் இன்னொரு பகுதியை நம்ம விட்டுட்டு கை கொண்டாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ தேவனுடைய கட்டளைகளில் எவ்வளோ கட்டளைகளை நாம் கை கொள்ளணும். இயேசு பூமிக்கு வந்தபோது எபிரேயர் 5:8 அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு வளர்ந்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்போ நாம் கூட கீழ்ப்படுதலை கற்று வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறதை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? பாருங்க, மத்தேயு 6:24 வாசிப்போம். மத்தேயு 6:24, இயேசுவும் என்னுடைய எஜமான், எக்ஸ் என்ற இன்னொன்று, ஒய் என்ற இன்னொன்று, இசட் என்ற இன்னொன்று, இது எது வேணாலும் இருக்கலாம். பாரம்பரியமாக இருக்கலாம், பொருளாசையாக இருக்கலாம், அல்லது மனுஷரை பிரியப்படுத்துறதா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயங்கள், என்னை நானே பிரியப்படுத்திக் கொள்வது, என்னுடைய இச்சையின் படி பிழைப்பது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் எக்ஸ் ஒய்னு இருக்கலாம். அப்போ இங்கே மெட்டீரியல் திங்ஸ் தான் பேசுகிறாரு. இது மாதிரி எதுவாக இருந்தாலும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியுமா? மத்தேயு 6:24 வாசிங்க. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனுக்கு கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை கட்டிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்வார்கள். இங்கே தெளிவாக சொல்லிட்டார், உலக பொருள்ன்ட்டார். அப்போ மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 உலகப் பொருளையும் தேவனையும் 2ஐயும் ஒரே நேரத்தில் ஒருவர் அன்பு கூற முயற்சித்தால் அவரால் என்ன செய்ய முடியாது? அப்ப தேவனை அசட்டை செய்வதனால் சவுல் செய்தது அதுதான். தேவனுடைய கட்டளையை புறக்கணித்து இருந்தார். உடனே தேவன் என்ன செஞ்சாரு? நானும் புறக்கணிச்சுட்டேன்றார். அப்ப தேவன் உடனே அடுத்தது ஒரு ராஜாவை ஏற்படுத்த தேட்டார். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சு அவனை ராஜாவாக்குவேன்ட்டார். சவுலை ராஜாவை இல்லாதபடி தள்ளிட்டார். அப்போ இதை நான் வாசிக்கும் பொழுது அப்போ இதே காரியங்கள் தான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 23 வசனங்களை நம்ம படிக்கிறோம். ஜட்ஜ்மெண்ட் டேல நடக்குது இது. அப்ப நான் தேவனால் புறக்கணிக்கப்பட போகிறேன் என்பது எனக்கே தெரியாத பொழுது, அப்ப நான் நியாயத்தீர்ப்பு நாளில் போய் நின்றுட்டு நீங்க செய்யறது சரியில்லைன்னு நம்ம போய் இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாங்க. ஆனா சவுல் போல தங்களுடைய மனதிலே கீழ்ப்படிந்ததாக நினைத்து கொண்டு போய் சொல்றாங்க நியாயத்தீர்ப்பு நாள் இயேசுவின் முன்பாக, நீங்க எங்களை என்ன செய்யக்கூடாது, இந்த பக்கத்துல நிக்க வச்சிருக்க கூடாது, இடது பக்கத்துல நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு நிற்கிறாங்க. ஆனால் அங்கே இயேசுவானவர் என்ன செய்தார்? அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்லாம் கேட்டு முடிச்சுட்டு, சரி நல்லா பேசுனீங்க, சரி பரவாயில்ல, உங்களுடைய நியாயம் சரிதான். மனுஷர்களுக்குள்ளே நம்ம அப்படி சொல்றோம் இல்லையா? சில நேரங்களில் என்ன சொல்றோம்? சிலர் சொல்றதை கேட்டு நல்லா பேசினாரு, சரி போயிட்டு வாங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற அவங்க சொன்னதை ஏற்றுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? சரிங்க நீங்கள் செஞ்சது சரிதான் நம்ம சொல்கிறோம். அப்படி இயேசு இவர்களுடைய விவாதத்தை கேட்டு நீங்கள் செஞ்சது சரினாரா? இல்லை. என்ன சொன்னார்? மாறாக
அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்றார். சவுலுக்கு சொன்னதும் அதே தான். என்னுடைய வார்த்தையை நீ புறக்கணிச்சு. அப்போ அதிகாரம் எங்கே இருக்கிறது? பிதாவின் சித்தம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய கட்டளைகளில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளைகள் அது. அப்போ அந்த கட்டளைகளின்படி செய்தால் நாம் என்ன செய்வோம்? நாம் பிழைத்திருப்போம். அப்போ 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏன் உலகப் பொருளை குறித்து இப்படி சொல்றார்? மத்தேயு 6:24 உலகப் பொருள் நல்லது தானே அப்படின்னு நம்ம சொன்னாலும், உலகப் பொருள் என்பது பாருங்க, உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். அப்படி அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்றார். சரி, அன்பு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு விட முடியுமானா 17ஆவது வயசுல ஏன் பிதா அந்த காரியங்களை செய்கிறார்னா 17 பார்க்கிறோம். அதாவது நம்ம எதெல்லாம் காண்கிறோமோ, எதெல்லாம் நம்ம பொருட்களாய் பார்க்கிறோமோ அதெல்லாம் அழிந்து போகக்கூடியதுன்ற. அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்ன செய்கிறான்? அவன்தான் அவருக்கு உகந்தன். வாசிங்கள 17 மட்டும் வாசிங்க. 1 யோவான் 2:17. 1 யோவான் 2:17 வாசிங்க. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். பிரியமானவர்களே, பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்ப உலகப் பொருள் ஒருவேளை எனக்கு 10 வருஷத்துக்கு உபயோகமா இருக்கலாம், இல்லைன்னா அந்த ராத்திரியே அது என்ன செய்யலாம், எனக்கு உபயோகம் இல்லாமல் போக முடியும். ஏன்னா லூக்கா 12ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய பாடம் அங்கு போல உலகப் பொருளை பற்றி போல. எப்படி இருந்தாலும் அது தற்காலிகமானதான். ஒன்று உலகப் பொருளை விட்டுட்டு நாம போயிடுவோம், அல்லது நம்ம விட்டு உலகப் பொருள் போயிடும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்ன செய்வானா? எவ்வளவு காலம் பிழைப்பான்? இந்த வாழ்க்கையில இப்போ மட்டும் அல்ல, என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்ற. பழைய ஏற்பாட்டிலும் தேவனுடைய பிரமாணத்தின்படி கீழ்ப்படிந்து நடந்தவங்க பிழைச்சிருப்பான்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய பிரமாணத்தின்படி செய்கிற நாம் பிழைத்திருப்போம். அப்போ கர்த்தர் நம்மை அழைத்திருப்பது எதற்காக? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று இயேசு தான் சொன்னார், மத்தேயு 7:13-14. ஏன்னா அதுதான் ஜீவனுக்கு போறது. அப்போ நம்ம கர்த்தருடைய சபை, கிறிஸ்துவின் சபையில் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது என்பது ரொம்ப நல்ல விஷயம். அது வாசலுக்குள் பிரவேசித்திருப்பது. அப்போ வாசலுக்குள் வந்த நாம் ஜீவனில் பிரவேசிக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம பிரவேசிக்கத்தக்கதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவா இருக்கிறது? பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். அப்போ ஞானஸ்நானமானது ஒரு துவக்கம் தான். அப்போ நாம் பிதாவின் சித்தத்தின்படி செய்தால் அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை செய்வதுனா புதிய ஏற்பாட்டின் மூலமாக, அதாவது புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சொல்லப்பட்ட கட்டளைகளை கை கொண்டு நடப்பது. அப்படி கட்டளைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது தான் நம்ம எங்கே இருப்போம்? மத்தேயு 7:21 படிக்கிறோம், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அப்போ பிதாவின் சித்தத்தை செய்தால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். அப்படி செய்யலைன்னா நம்ம என்ன செய்யறதில்ல, அங்கே பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறார். அப்போ நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக நம்முடைய கேள்விக்கான பதில் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று பார்க்கணும். நாம் பிரவேசிக்கத்தக்கதாக நாம் பிரயாசப்படுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.